வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு சந்திராவை சந்திக்கிறாரு. சந்திரா வந்துட்டு ஹீரோவை பார்த்ததோட பயங்கரமா நக்கலா சிரிக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ இப்படி சிரிக்கிற? சந்திரா சொல்றாங்க, சிரிக்காம இங்க பாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். நாங்க எல்லாருமே திட்டம் போட்டு உன்னை உண்மையை சொல்ல வச்சுட்டோம் பாத்தியா? ஆனா நீ என்ன சவால் விட்ட? கண்டிப்பா எங்களோட பிளான் எதுவுமே ஜெயிக்காது. நாங்க வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துவோம் அப்படின்னு சவால் விட்ட. கடைசியில பாத்தியா, நாங்க நினைச்சதுதான் நடந்துச்சு. அதனாலதான் இந்த சந்திர கிட்ட வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது. இங்க பாரு, இதோட விட்டுருவேன் அப்படின்னு நினைக்காத. இப்போ என் வீட்ல, அதாவது அக்கா இருக்கால, அந்த வீடு இப்ப என் வீடு. இப்போ அக்காக்காரி நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். அந்த வீட்ல நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும். இதுக்கப்புறம் அக்காக்காரிய என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையுமே சிறப்பா தரமா பண்ண போறேன். என் புருஷன் இந்த ஊருக்கு தலைவராக போறாரு. அதுக்காக அக்காக்காரிக்கு என்னெல்லாம் கெட்ட பேர் வர வைக்கணுமோ, என்னெல்லாம் அவளை அவமானப்படுத்தணுமோ எல்லாத்தையுமே நான் இப்ப தொடர்ச்சியா பண்ண போறேன். அது எல்லாத்தையுமே உன் பாட்டி வீட்ல இருந்து இருந்துகிட்டு வேடிக்கை பாரு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏய், என்ன மிரட்டி பாக்குறியா? அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமா மிரட்டுறன் தான், உனக்கு தெரியலையா? இங்க பாருடா, ஒரு டிரைவரா இருந்துகிட்டு வீட்டுக்குள்ள என்னை எப்படியெல்லாம் அக்காக்காரி கிட்ட மாட்டிக்கிறதுக்காக முயற்சி பண்ண. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு பாத்தியா? நீ அக்காக்காரிய காப்பாத்துறதுக்காக தானே இதெல்லாம் பண்ண. அதே அக்காக்காரி அவமானப்படுறத நீ வேடிக்கை பார்க்க போற அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னால அத்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சு பாட்டியோட குடும்பத்தையும் அத்தையோட குடும்பத்தையும் ஒண்ணு சேர்ப்பேன். பக்கத்திலே இருந்து அத்தைக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னோட முகத்திரையே கிழிப்பேன். அத்தைக்கு கண்டிப்பா நீ யாரு அப்படிங்கறத நிரூபிச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்துவேன். அதுக்கு வில்லி பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்ன, இது வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியல, இப்போ வீட்டை விட்டு வெளியில வேற போயிட்ட, இதுக்கப்புறமும் என்ன பழிவாங்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் என்ன நினைச்சனோ அது நடக்க போகுது அப்படின்னு வில்லி பயங்கரமா பேசுறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, நீ அடுத்தடுத்து ரொம்ப தவறான முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த காளியம்மா சிவனாண்டி முத்து கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க நல்லவங்களே கிடையாது. இப்ப நினைச்சா கூட அவங்கள விட்டு விலகி அத்தை கூட சேரலாம். நீ அதை விட்டுட்டு அத்தைக்கே துரோகம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அத்தை கிட்ட கூடிய சீக்கிரம் நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கறத நிரூபிக்கிறேன். இது நான் உனக்கு கொடுக்குற சவால். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அப்படியா? இங்க பாரு, அதோட அக்காக்காரிய நான் 0 ஆயிக்கிறேன். அது நான் உனக்கு கொடுக்குற சவால். அப்ப ஹீரோ சொல்றாரு, இது வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். எதுக்காக அப்படின்னா, என்னை பத்தின உண்மை அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணும் பொழுது யோசிச்சு நிதானமா முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ எப்ப இப்படி ஒரு முடிவு சொன்னியோ அப்பவே இனிமே இந்த கார்த்திக் யாரு அப்படிங்கறத நீ பார்க்க போற. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் கூடிய சீக்கிரம் அக்காக்காரிய 0 ஆக்க போறேன். அத நீ வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, கண்டிப்பா இவளால அத்தைக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத்தை கிட்ட எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அத்தை கண்டிப்பா நம்ம என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அத்தைய ஏமாத்திட்டோம் அப்படின்னு அத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா நம்மள மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை பக்கத்துல இருக்காங்களா? மயிலு சொல்றாரு, இல்ல சகல, நீங்க போன் பண்ணீங்க அப்படின்னதோட மாடிக்கு வந்துட்டேன். நல்லா இருக்கீங்களா சகல? பாட்டி எப்படி இருக்காங்க? கோவில் கும்பாபிஷேகத்தை பத்தி ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க? எங்க வீட்டுக்கு வந்தப்ப என்னால உங்ககிட்ட பேச முடியல. அத்தைய பாத்தீங்களா எவ்வளவு கோவத்தோட இருக்காங்க அப்படின்னு. அதனால என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி என்னால உங்ககிட்ட கேட்கவே முடியல மாப்ள. சொல்லுங்க மாப்ள, என்ன ஆச்சு? ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க?
அப்ப ஹீரோ சொல்றாரு, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து காளியம்மா, முத்து, சிவனாண்டி 3 பேரையும் வெளுத்து வாங்கிட்டாங்க. அதோட கும்பாபிஷேகத்தை நாங்க நல்லபடியா நடத்தி முடிப்போம் அப்படின்னு ஊர் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குதான். அதனால அந்த பொறுப்பை மறுபடியும் எங்ககிட்டதான் ஒப்படைச்சிருக்காங்க. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, ரொம்ப நல்லது சகல, ஊர் மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களே, நல்ல வேளை அந்த விருமன் கூடவே இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு நினைச்சேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அவன் பிரச்சனை பண்ணான், ஆனா ஊர் மக்கள் யாருமே நம்பல. எங்க மேல ரொம்ப நம்பிக்கையோட இருந்ததுனால அவங்க சொன்னது எதுவுமே நம்பல. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, அப்படியா சகல? ஹீரோ சொல்றாரு, ஆமா. சரி, வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஃபிட் பண்ணி வச்சோமே, அதெல்லாம் சரியா இருக்கா? மயிலு சொல்றாரு, அதெல்லாம் சரியா இருக்கு சகல. ஹீரோ சொல்றாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த சிசிடிவி கார்டை வந்து கண்டிப்பா அந்த சந்திரா கிட்ட கொடுத்துறாதீங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஏதாவது ஒரு பிரச்சனையில அந்த சந்திரா சிக்குவாங்க, அப்போ அத்தை கிட்ட அந்த சந்திரா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நிரூபிச்சிடலாம். இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, கூடிய சீக்கிரம் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி, எதுக்கும் அந்த சந்திரா மேல ஒரு கண்ணு வச்சுக்கிடுங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திரா வந்து என்ன மிரட்டிட்டு போனா, அத்தைய வந்துட்டு அடுத்ததா ஏதோ பிரச்சனை இல்ல சிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, சகல நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ மயிலு நினைக்கிறாரு, இந்த சின்னத்தை மாப்பிள்ளை இல்லாததுனால நிறைய திட்டமிட ஆரம்பிச்சுட்டாங்களா, இருக்கட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சந்திரா வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ மயிலு வந்துட்டு நேரா சந்திராவை பார்த்து, என்ன சின்னத்தை, கார்த்திக் இல்லாததுனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை இந்த வீட்டுல இல்லைன்னாலும் இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே அவருக்கு போயிரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, அத்தைய கூப்பிடவா? இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே நான் பயந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, அப்படியா மாப்பிள்ள? அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, அத்தைய ஏதோ பிளான்ல சிக்க வைக்க போறீங்க அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அது என்ன அப்படிங்கிறத நான் அத்தைக்கிட்ட நிரூபிக்கிறேன். அப்ப வில்லி சொல்றாங்க, மாப்பிள்ள, அந்த டிரைவர் பயனாலேயே ஒன்னும் பண்ண முடியல, காமெடி பீஸ், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில கிண்டல் பண்றாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை, இந்த காமெடி பீஸ் என்ன பண்ண போறான் அப்படின்னு நாளைக்கு காலையில உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, நீங்க எல்லாரும் என்ன சதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே எனக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே நாளைக்கு காலையில அத்தை கிட்ட நிரூபிக்க போறேன், பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நம்மளை பத்தின உண்மை என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை நான் போயிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறத மறுபடியும் வீடியோ எடுத்துட்டானோ? போன வாட்டி ஆடியோ இல்ல, அதனால சமாளிச்சுட்டோம். இந்த வாட்டி ஆடியோட சேர்த்து வீடியோ எடுத்து அக்காச்சாரி கிட்ட காமிச்சிட்டா நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்குவோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு, சரி நம்ம நேரா அவங்கள போய் பார்ப்போம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம் அப்படின்னு. அப்போ மயிலு வந்து பாக்குறாரு. சோ கண்டிப்பா இவங்க வந்துட்டு அவங்க 3 பேரையும் சந்திக்க போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணி போனா அவங்கள பத்தின எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு மயிலு அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டிய, முத்துவையும் காளியம்மனையும் போய் பாக்குறாங்க. மயிலு நினைக்கிறாரு, இந்த வாட்டி சின்னத்தை சரியா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கார்த்தி மாப்பிள்ளை கிட்ட காமிச்சு இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயிலு வந்துட்டு நேரா சந்திராவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. ஆனா சந்திரா வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த மயிலு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான், சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சந்திரா வந்து நேரா மயில திரும்பி பார்த்து, என்ன சின்ன மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரீங்களா அப்படின்னு. அப்ப மயிலு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சந்திரா சொல்றாங்க, சின்னமா பெரிய மாப்பிள்ள, நான் அப்பவே சொன்னேன், நீங்க காமெடி பீஸ், இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட செட்டே ஆக மாட்டீங்க அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையில. இங்க பாருங்க, அந்த சின்ன மாப்பிள்ள தான் உங்களை அனுப்பியிருப்பான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன நினைச்சாலும் எதுவுமே நடக்காது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அவரு செமையா கோவப்படுறாரு. அப்போ
அந்த சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயில நினைக்கிறாரு, ச்சே இவங்களை பத்தின உண்மைய எப்படியாவது நிரூபிச்சிடலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்துட்டு நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல அவங்கள எப்படியாவது ஜீரோ ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. அதுவும் ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரியோட வீட்டுக்கு வந்துட்டு ஈஸ்வரிய கேக்குறாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க தான் ஊரு தலைவியா இருக்கீங்க, உங்களாலேயே இந்த பிரச்சனைய பார்க்க முடியலையா, உங்களுக்கு நாங்க யாருமே முக்கியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊர்ல என்னெல்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எதுவும் பார்க்காத மாதிரி பேசுறீங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாருங்க, ஊரு தலைவியா இருந்து நீங்க பார்க்கதான் வேணும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி முத்துவும் வந்துட்டு அந்த இடத்துல பிரச்சனை பண்றாங்க. சோ இத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க 2 பேருமே தேவையில்லாம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவன் சொல்றத நம்பி இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இந்த ஊருக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். என்னமோ இந்த ஊருக்கு நான் எதுவுமே செய்யாத மாதிரி நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் ஒருத்தர் கேக்குறாரு, என்ன மேடம், நீங்க ஏதோ ஊருக்கு பிச்சை போடுற மாதிரி பேசுறீங்க, நீங்க தானே இந்த ஊருக்கு தலைவி, நீங்க எல்லாமே வேற யாரு பண்றது? அப்ப வில்லி சொல்றாங்க, என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அக்காக்காரிக்கு என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, போனா போகுது, இந்த ஊருக்கு தலைவியா இருக்கலாம் அப்படின்னு அக்கா தலைவியா இருக்கா, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. இதை கேட்டதும் மயிலு நினைக்கிறாரு, ஆகா சின்னத்தை தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்குறாங்களே அப்படின்னு. அப்பதான் ஈஸ்வரி நேரா சந்திரா பார்த்து, சந்திரா அமைதியாயிரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, இவங்க எல்லாரும் ரொம்ப ஓவரா பேசுறாங்க, என்னமோ உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறாங்க, இந்த ஊரு தலைவியா இருந்து இந்த ஊருக்கு என்னெல்லாம் பண்ணிருக்க, ஆனா கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை உண்டாக்க. அப்போ ஊர் மக்கள் கேக்குறாங்க, என்ன ஈஸ்வரியம்மா இப்படி அவமானப்படுத்தி பேசுறீங்க, இந்த ஊர் மக்களுக்கு செய்யறதுக்காக தானே நீங்க தலைவி பொறுப்புல இருக்கீங்க, ஆனா நீங்க எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்தவித நியாயமும் இல்ல. மழை தண்ணியால அந்த அளவுக்கு இந்த ஊரு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கு, ஆனா நீங்க வந்துட்டு அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம எப்படி பேசுறீங்க? நீங்க பாருங்கம்மா, அடுத்த வாட்டி நீங்க எப்படி தலைவர் பதவிக்கு நிக்க போறீங்க அப்படின்னு பாக்கலாம், நாங்க இப்பவே போயிட்டு நாங்க அரசு அதிகாரிங்க கிட்ட முறையிட போறோம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாருங்க பாருங்க, உங்க எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், எங்க அக்காவை எதிர்த்து உங்களால இந்த ஊருக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதும் ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க, நீங்க தான் இந்த ஊருக்குள்ள அதிகாரமா இருக்கிற மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு ஊர் மக்களை நினைச்சு எந்த வித கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவமா நேரா ஈஸ்வரிக்கு எதிராக போராட்டம் நடத்தலான்னு பாக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வில்லிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்காக்காரி வசமா ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டா, கண்டிப்பா அக்காக்காரிக்கு தலைவர் பதவி பறி போகிறது உண்மையாகிருச்சு அப்படின்னு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா அந்த ஊர் மக்களை பார்த்து, இங்க பாருங்க அத்தை சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க, எல்லாரும் கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும் போதும். அப்ப அவங்க கேக்குறாங்க, தம்பி பிரச்சனைய சரி பண்றது பெரிய விஷயம் இல்ல தம்பி, ஆனா இவங்க அவமானப்படுத்தி பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதுக்கு பதிலா நான் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களும் சரிங்க தம்பி, உங்க நல்ல மனசுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு, எதுக்காக வந்த? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து நிக்க வேண்டியது என்னோட கடமை. இங்க பாருங்க, இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே அந்த உங்க தங்கச்சி தான், அவங்கதான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா என்னை பத்தி குறை சொல்லலாமா அப்படின்னே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன் கூட இருக்கிறதுதான் பிரச்சனை அப்படின்னா நான் போறேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என் தங்கச்சி எங்க போக போற அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. சோ கண்டிப்பா சந்திரா வந்துட்டு ஈஸ்வரியோட தலைவர் பதவி போறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. சோ என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.